டிஸ்க்ளைமர் வேறு சொல்ல வேண்டியிருக்கு. முதல் டிஸ்க்ளைமர், நான் தான் கோபிநாத். ரெண்டாவது, எங்கிட்ட ஒரு கோட்டு கூட இல்லை, அதை தச்சு கொடுப்பாங்க, போட்டு கொடுத்து கலந்து கொடுத்து வந்துடுவேன். நான் கல்யாணத்துக்கு கூட கோட்டு போடல. ஓகே, எப்போதும் கோட் போடுற ஃபங்க்ஷன் இதுக்காக கோட் போடுவோம். நான் வந்து இது மாதிரி ஃபங்க்ஷன் தான் போட்டு போட மாட்டேன், ஏன்னா எப்போதும் கோட் போட்டு இருக்கோம்ல. அதனால இந்த ஹவுஸ் லைட்ஸ் ஆஃப் பண்ண முடியுமா? இவங்க மேலே ஆடியன்ஸ் ஹவுஸ் லைட்ஸ், வெளிச்சம் வெளிச்சம், ஒரு வெள்ளக்காரன் வாழ்க நல்லா. ஏன்னா யாராவது என்ன போட்டு இருக்கீங்கன்னு தெரியாம கடைசி வரைக்கும் இருட்டிலே காலம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் இவ்வளோ தூரம் வர்றதே உங்களை எல்லாம் பார்க்கணும் தான். இதில் வேற இருட்டில் உட்காந்து கடைசி வரைக்கும் ஏதோ நாடகம் பண்ணுற மாதிரியே இருக்கு. சாப்பிடணுமா? சூப்பர். அப்படியே அப்பா இல்லை எல்லாம் அப்படியே தீபாவளி கிடையாது மாதிரி இருக்கு. என்ன நீங்கள் டிவி விளம்பரத்தில் ஒரு பாட்டி மாதிரி இருக்கீங்க. என்ன டீம் இது? மைக் எங்க இருக்கு? எனக்கு வேணாம், சொல்லுங்க மைக்ல. ஒர்க் பண்ணுது ஒர்க் பண்ணுது. நம்ம இங்க தெரியாது உங்களை ஆட்டோவால மைக்கெல்லாம் இல்லை, நான் பலமுறை அமெரிக்கா கனடாவில் ஷோர் எடுத்திருக்கேன். எங்கேயுமே இவ்வளோ ஒழுங்காகவே ஒர்க் பண்ணதில்லை. இதுவே அதே தான். என்ன கணக்கு வாழ்வதால், வெளிநாட்டில் வாழ்வதால் உறவுகள் வளர்கிறதா தளர்கிறதா? ஓ, இது ஒழுங்கா தலைமைன்னு சொல்லுங்க. வெளிநாட்டில் வாழ்வதால் உறவுகள் வளர்கிறதா இல்லை தளர்கிறதா? இல்லையே போயிங்க, நம்ம சேர்ந்து இருக்குது. இல்லை இருக்குது. எங்க இருக்குது? எங்க காட்டில தளத்துல இருக்குது. ஓகே, வெளிநாட்டில் வாழ்வதால் உறவுகள் வளர்கிறதா தளர்கிறதா? ஓ, நீ இந்த பொண்ணு சொல்லுங்க, டைட்டில் சொல்லுங்க. மீனா. வெளிநாட்டில் வாழ்வதால் உறவுகள் வளர்கிறதா தளர்கிறதா? சூப்பரா இருக்கு மிஸ்டர் ராமலிங்கம். சந்திரமணி மாதிரி இருக்கீங்க. நன்றி. வெளிநாட்டில் வாழ்வதால் உறவுகள் வளர்கிறதா இல்லை தளர்கிறதா? ஓகே, அப்ப தலைப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். வரலாறு ஆர்வம் தலைப்பு சொல்றாங்க கேட்டு. அப்ப இங்க வந்திருக்கவங்களுக்கு அப்ப தலைப்பு தெரியுங்களா? வெளிநாட்டில் வளர்வதால் உறவுகள் வாழ்வதா, வெளிநாட்டில் வாழ்வதால் உறவுகள் வளர்கிறதா இல்லை தளர்கிறதா? இல்லை போட்டுக்குமா, நான் தான் கவனிக்கிறேன். நீங்களே எந்த தரப்பு? வளர்கிறது. இந்த பக்கம் ஏன் தளர்கிறது? தளர்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், நிறைய திருமணங்கள் நல்லது கெட்டது ஊரில் நடக்கிறது வந்து டக்குனி கிளம்பி போக முடியல. நம்ம அங்கே போகிறதுனால அங்கே நிறைய நண்பர்களை பார்க்கலாம், நிறைய உறவினர்களை பார்க்கலாம், நம்ம உறவை வளர்த்துக்கலாம். அந்த சான்ஸ் போயிருக்கு. அதனால் இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய உறவுகளோட ரிலேஷன்ஷிப் வந்து தளர்ந்துட்டு தான். ஓகே, நல்லது கெட்டது போக முடியல, அதனால உறவுகளோடு இணக்கமாக இருக்க முடியல. வேற என்ன ரீசன் ஏன் தளர்கிறது வெளிநாட்டில் வாழ்வதால்? Having a child living abroad is a social prestige but a personal tragedy. அப்படின்னா வெளிநாட்டில் ஒரு பிள்ளையோ ஒரு பொண்ணோ ஃபார் எக்ஸாம்பிள் கனடாவில் இருக்காங்க அப்படின்னு ஊரில் பெருமையாக அம்மா அப்பா சொல்லலாம். ஆனால் நம்ம அந்த குடும்பத்தில் இல்லாதப்போ அவங்களுக்கு கிடைக்கிறது வெறுமை தான். அப்படியா? ஒரு மீனா, என்ன படிக்கிறீங்க? 10வது. 10வது படிக்கிறப்ப போய் சொல்லக்கூடாது, சரியா? இங்கே இருக்கிறது சந்தோஷமா இருக்கா, ஊருக்கு போனால் சந்தோஷமா இருக்கா? ஊருக்கு போனால் நல்லா இருக்கு. 10வது படிக்கிறப்ப போய் சொல்லக்கூடாது சொல்லுங்க. நல்லா இருக்கு. அப்போ ஊருக்கே போய் 11th படிக்கிறீங்களா? ஆனால் இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம அப்போ சொல்கிறேன், வா ஊரில் வா, சொந்தக்காரங்களே இருக்காங்க. உங்கள் கசின்ஸ்லாம் எங்கே இருக்காங்க? அப்போ அங்கே தானே நீ இருக்கணும், அங்கே தானே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வர மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க. அப்பா அம்மாவே கூப்பிட்டுப்போம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க முதல்ல கேட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு ஊரில் இருக்க பிடிச்சிருக்கா, இங்கே இருக்க பிடிச்சிருக்கா? நான் இங்கே தான் இருக்கேன். அப்போ இங்கே தான் சார். அதனால இங்கே இருக்கிறனால இங்கே இருக்க பிடிச்சிருக்கு. லைட்டாக அரை மனசாக இருக்கு, ஊர் கூட்டிகிட்டு ஓகே. வேற என்ன ரீசன்? ஓகே, ஒரு சாபம் இங்கே இருப்பது, ஏன்னா பெருமையாக இருக்கலாம், இருப்பது சாபமான ஒரு வாழ்க்கையாக இருக்கு. ஏன் தளர்கிறது? மைக் எதுக்கு பத்திரமா கீழே நல்லா பத்திரமா நல்லா பேசுங்க. ஒர்க் பண்ணுது. இந்தியர்களுடைய சந்தேகம் 7 கிலோ காணலாம் பக்கத்தில் வச்சுருங்க. இந்த ஊரில் வந்து லாபடிய ஃபேமிலின்னு சொன்னோம்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் 2 பேர் அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க தான் வந்து உறவுனே சொல்லி. அப்படி இருக்கும்போது நம்ம ஊர் மாதிரி
சுற்றமும் உற்றார் உறவினர் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு பெரிய இதுவே இங்க சர்க்கிளே கிடையாது. இங்க உறவு சர்க்கிள் இல்ல. ஆமா. ஓகே. அதனால எப்படி வளர்க்க முடியும்? இருந்தா தானே வளர்க்க முடியும். ஓகே ரைட். உறவே இங்க இல்ல, அவங்க வளருது. ஓகே. ஏன் தளர்கிறது? அடுத்த ஒரு பாயிண்ட். சதீஷ் கொடுங்க. சொல்லித்தான் பாரு. இந்த டைம் ஜோனே ஒரு பெரிய பிரச்சனை தான் சார். அதுக்கும் வளர்றதுக்கு என்ன ப்ராப்ளம்? இல்ல சார், இப்போ அதை ஃபோன் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கா? இப்போ என்னோட அப்பா அம்மாலாம் வந்து அங்கே ஊர்ல இருக்காங்க, நான் இங்க இருக்கேன். சரி. இப்போ எனக்கு பகலா இருக்கும்போது அவங்களுக்கு இரவு இங்க 9 மணிக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்களுக்கு காலையில 6 மணியா இருக்கு. இவ்வளவுதானே ப்ராப்ளம். அது சார் அவங்க வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நம்ம கால் பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம ஒர்க் போயிட்டு இருக்கோம். இந்த டைம் ஜோன் டிஃபரன்ஸே வந்து ஒரு மைண்ட் லெவல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லாம தளர வைக்கிறது. அதான் டைம் ஜோன் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால உறவு பிரச்சனை வந்துருது. அதனாலேயே அந்த உறவு தளருது, வேற ஒரு டைம் ஜோன்ல இருக்கிறது. ஸோ நம்ம உறவு வளர்க்கணும்னா அவங்க இங்க கூட்டிட்டு வந்துடும். ஆமா. அதுல வந்து இங்க கூட்டு வரலே நிறைய பிரச்சனை இருக்கு சார். கூட்ட வளர்க்கணும்னா அவங்க இங்கே கூட்டிட்டு வந்துடுறாங்கன்னா உறவு வளர்க்கணும். கூட்டு வரதுல நிறைய வீசா பிரச்சனை இருக்கு சார். நான் கேட்டது மட்டும் பாரு, வீசா ப்ராப்ளம் இல்லை. உறவை வளர்க்கணும்னா அவங்க இடத்துல நம்ம இடத்துல இருக்கக்கூடாது, அவங்க நீங்க கூட்டிட்டு வந்துடணும். சரி சரி. சதீஷ் இது எனக்கு சதீஷ்குமார் அப்படின்னு சில பேருக்கு மட்டுமே இந்த ரகசியம் தெரியும், யாருக்கும் கொள்ளாது. ஏன் தளர்கிறது? உறவுகள் வளர்றதுக்கு முதல் முக்கியம் மொழி, கருத்து பரிமாற்றம். அப்போ இது 22 வருஷத்துக்கு பிறகு இந்த தலைப்பை வேண்டி நான் இப்பயும் வருந்தி கொண்டிருக்கின்றேன். நான் என்ன நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு வந்தது எங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் உரையாடல் அவர்களுடைய மொழிகள் தெரியாது. இவங்க தமிழ்ல பேச மாட்டேங்கிறாங்க. தமிழ்ல பேச எங்களுக்கு தமிழ் தான் தெரியும். ஆனா இங்க பிறக்கின்ற பிள்ளைகள் ஆங்கில மொழி பேசுகின்றார்கள். அப்படின்னு சொன்னால் அவர்கள் எப்படி முடியும்? இப்ப ஆங்கிலம் அவர்களுக்கு நாங்கள் ஆங்கிலம் எங்களோட அம்மம்மா தாத்தா பாட்டி ஆங்கிலம் தெரியாது. அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியும்ல. அவங்களுக்கு தமிழ் தெரியும். ஆனா எங்க பிறக்கிற பிள்ளைகளும் தமிழை படிக்க வேணுமே. அவர்களுடைய முதல் மொழி தமிழ் மொழி இல்லை. மீரா மைக் கொடுங்க. மீரா இங்கே நீங்க எப்போ பிறந்தீங்க? 2008. 2008. 2018 பயந்துட்டேன். 2008 பிறந்தீங்க. 2008 பிறந்தப்ப தமிழ் பேசுறேன். ஒரு நிமிஷம். ஒரு ரோக்கு இன்னொரு மைக் இருக்கா? ஒரு ரோக்கு ஒரு மைக் கொடுங்க. அங்கெல்லாம் 2 மைக் இருக்கு. தளர்கிறதுங்கிற பக்கம் மைக்கே கொடுக்கலையா? இருக்கிறதுனாலதான் மைக்கே கொடுக்கல. சரி, இதை நான் வச்சுக்கவா? இன்னொரு மைக் கொடுங்க. ஆக்சுவலா இப்ப இந்த குழந்தைங்க தான் பிறந்து வளர்ந்துருக்கு, 10ஆம் கிளாஸ் படிக்குது. அப்படின்னா 15-15 வயசு இருக்கும். தமிழ் நல்லா பேசுறாங்க. எல்லா பிள்ளைகளும் பேசுறாங்க. இல்ல தமிழ் அந்த பிள்ளைங்க நல்லா பேசுறது பேசாதது பிள்ளைங்க பிரச்சனையா, சொல்லிக் கொடுக்காத ஒரு பிரச்சனை. சொல்லிக் கொடுக்காத பிரச்சனை. ஆனா அதுக்கு பிள்ளைகளே பிரச்சனை இருக்கு. பிள்ளைகள் வந்து விருப்பம் இல்லை. அதுகள் இருக்கிறதால நாங்க பிள்ளைகளுக்கு அதை டீச் பண்ணிக்கிறாங்க. இப்ப நான் எங்களுடைய ஒரு சுவிஸ்ல ஒரு என்டிஆர் இருக்கிறா. எல்லாத்தையும் ஒரே சந்தர்ப்பம் இல்லாம போயிடும். இதை மட்டும் சொல்லிடு. சந்தர்ப்பம் இல்லாம போயிடும். ஆங்கிலம் தெரியாது. அந்த பிள்ளைங்களோட உறவை வளர்க்கணும்னு நினைச்சா நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுப்போம்ல. தமிழ் சொல்லி கொடுத்தாலும் எல்லா பிள்ளைகளும் தமிழை விரும்பி படிக்கிறது இல்லை. நம்ம சொல்றதான் கேக்குதா? இட்லி தின்னுங்கிறோம் கேக்குதா? போகாத எல்லாமே எங்களுடைய என்ன பண்றது? அப்ப அதனால எங்களுடைய உறவுகள் வந்து தொடர்ந்து கொண்டுதான் போகுது. அதாவது என்ன ஒரு நிமிஷம் ஆறா போறீங்க. எங்க அந்த எழுதி வச்சிருக்க பேப்பர் மைக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. இந்த பேப்பர்லாம் வேண்டாம். இது ஒன்றும் வராது. அவங்க அந்த மொழி சொன்னாங்க. அதை விட முக்கியமா இந்த வெளிநாட்டில் வாழ்றதுனால ஒரு கல்ச்சர் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எப்படின்னா இந்தியாவில் இருந்தோம்னா இதை செய்தா போடா வாடா அப்படி சொல்லி ஒரு உரிமையாக பேச முடியும்.
இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறதோ இல்லை அங்கே இருக்கிற நான் கேட்கறது இங்க உறவு வளர்க்க முடியல. இல்லை இங்கே ஊர்ல தான் ஊரில் தான் ஊர்லேயே இப்போ என் தம்பியே ஒரு விஷயம் கேட்குறான், இந்த வீடு கட்டலாமா அப்படின்னா அவன்கிட்ட சொன்னான். இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப டீசெண்டாக இங்கே வந்து ஒரு கல்ச்சர் ஒத்திக்கல. என்ன டீசென்ட் இதுல? டீசெண்டாக அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறதே ஒரு மாதிரி ரொம்ப உரிமை எடுத்துலாம் பேச மாட்டோம். இங்கே இருக்கும்போது ஒரு ஆஃபீஸில் நம்ம ஊர் மாதிரி குழப்பாது. உரிமை எடுத்துக்கிறதுக்கும் டீசென்ட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? தம்பியை வாடா போடான்னு கூப்பிடுறது உரிமை. இல்லை வாடா போடா அந்த விஷயத்தையே அவங்களுக்கு நம்மளால அதை தான் அவங்க சொல்ல வராங்கன்னு ஏங்க அவங்க வந்தது அவங்களுக்கே ஒரு குழப்பமா இருக்கு. ஒரு நாலு முக்கியமான விஷயம் நல்லது எடுத்து ஊருக்கு போக முடியல, அப்போ உறவை வளர்க்க முடியல. ஒரு கல்யாண காலத்துக்கு போனால் சொந்தக்காரங்களோட பழகலாம் இருக்கலாம். பிள்ளைகளோட அவங்க பெரியவங்களோட பேச வைக்க முடியல. பிள்ளைங்களுக்கு பெரிய அளவுக்கு தமிழ் தெரியல. பத்தாவது ஒரு டைம் சொல்லி சர்வீஸ்க்கெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு. ஒரு 3 மணி நேரம் வித்தியாசம். சரி இப்படி பெங்களூர்ல ஒருத்தவங்களோட பேசணும் என்ன விடுவேன், இங்கே ஊருக்குள்ளே 3 மணி நேரம். இந்த மாதிரிலாம் ஒரு குழப்பமான நாடெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஒரே நாட்டுக்குள்ளே 3 டைம் சொல்லு. 10ஆவதுக்கு சண்டே செய்யணும் ஆச்சரியம் மாற்றலாம் விட்டாங்க. நமக்கெல்லாம் டைமே வைக்க தெரியாது. மார்ச்சில் சூரியனை ஏமாந்துவீங்க நீங்க. உங்களுக்கு டைம் ஜோன் ப்ராப்ளம். ஓகே, ஒரு சொந்த ப்ராப்ளத்தை நீ சொல்லியிருக்கிறேன். ஸோ டைம் ஜோன் இஷ்யூஸ் ஒரு ஆர்வம் என்கிறது உறவோடு கலந்துரையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வெளிநாட்டில் இருக்கிற போது உறவு வளர்கிறதுன்னு சொல்லுகிறீர்கள்? உங்க வீட்டுக்கு கொண்டு கூடாது. இங்கே கொடுங்க, யார் இருந்தாலும் வாங்கிங்களா? ஏற்கனவே ஒரு மைக் கூட இருக்காங்க. அதுதான் ஆளுக்கு ஒரு மைக் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட மனசுல தான் இருக்கு. எனக்கு உறவை வளர்க்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் உறவை வளர்ப்பேன். டைம் ஜோன் எதுவுமே பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்க ஆன்சர் அப்புறம் சொல்லுங்க. மனம் இருந்தா மார்க்கு வந்து ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் மனசு இருந்தா செய்யலாம், மனசு இருந்தா செய்யலாம், மனசு இருந்தா செய்யலாம். அப்படி இல்லை, எப்படி பண்ண முடியுது ப்ராக்டிகலான்னு தான் கேட்குறேன். இங்க இருந்து கொண்டு உறவை நன்கு வளர்க்க முடியும்னு சொன்னா அதுக்கு தான் ரீசன் சொல்லல. மனம் இருந்தா முடியும், மனம் இருந்தா முடியும். அதில் நான் இந்த ஊருக்கு வரும்போது நான் ஒரு ஸ்டூடெண்டாக இப்போ வந்திருக்கேன். பிஹெச்டி ஸ்டூடெண்ட் பண்ணிருக்கேன். நான் இங்கே வரும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடையாது, ஒரு ஃபேமிலி கிடையாது, ஜீரோ. இந்த கனடாவில் எனக்கு யாரையுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்து இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு 10 பேர் வருவாங்க. அத்தனை உறவுகளை நான் சேர்ந்துருக்கேன். இங்கே சேர்த்தது இந்தியாவில் இருக்கிற ஒரு உறவை கூட நான் இப்போ வரைக்கும் விடுறதில்லை. இன்னைக்கு வேணாலும் என் கால் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. காலையிலேருந்து நான் எல்லாரோடையும் பேசுறத டெய்லி ஃபோனில் பேசுறது வழியாக உறவை மேம்படுத்தலாமே. அந்த காலத்துல எல்லாம் வந்து கடிதாசி கூட இல்லாம தானே இருந்துச்சு. நான் அப்புறம் உன் ஃபோனையும் செக் பண்ணுவேன். என்னன்னா அவர் சொல்றாருல, ஒரு காரணம் சொல்றாரு, ஏன் வளர்க்க முடியவில்லைன்னு சொல்றாரு. எப்படி வளர்க்க முடிகிறதுன்னு சொல்லுங்க. நினைத்தால் இருக்கிற டெக்னாலஜி தான் வளர்க்க முடியும். ஓகே, நீங்க டெக்னாலஜி இருக்கனால ஒவ்வொரு ஃபோன் பேசலாம், வேணா வீடியோ கால் பேசலாம். அப்படி எங்கேயுமே எனக்கு நான் உறவை விட்டு தனியா இருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆகல. ஓகே, எவ்வளவு ஆச்சு வந்து? 2.5 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் தானே ஆச்சு? 2 வருஷம். ஓகே ஓகே, திருமணம் ஆயிடுச்சா? ஓகே ஓகே. யாருக்கு இல்லாத இந்த உங்க வேறு என்னென்ன கை இருக்காது, ஏன் வீட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, எடுக்க முடியாது. அங்கே வாங்கி இங்கே பர்சனலாக இங்கே வந்ததுக்கப்புறம் கேட்குறேன். இங்கே எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு என் பையனோட உறவை நான் நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும். அங்கே பயங்கர ப்ரெஷர் இருக்கும். வீட்டுக்கு போகிறதுக்கே 1 மணி நேரம் வண்டி ஓட்டுற மாதிரி. இங்கே அப்படிலாம் ஒன்றும் கேம்பஸ் இந்த ஊரில் எது கேட்டாலும் ஜஸ்ட் 30 நிமிஷம் இருக்கிறாங்க. இந்த ஊரில் சீக்கிரம் போறீங்களா? 22 கிலோமீட்டர் 1 மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்காங்க ஊரில், டெல்லியில் இருந்தப்பெல்லாம். இங்கே வந்து ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்துட்டாருன்னா வேலையை பற்றி மைக் நல்லா பக்கத்தில் வச்சுருந்தேன். இங்கே வீட்டுக்கு வந்து பர்சனல் ஃபேமிலி ஃபஸ்ட்டு இமீடியட் ஃபேமிலி குழந்தை கூட தான். அதாவது குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் உறவை மேம்படுத்த முடியுது ஃபஸ்ட்டு. ஓகே, ஊரில் இருந்தால் அது கூட முடியாது. ஆமாம், நான் ஆஃபீஸ் விட்டு கிளம்புறதுக்கே 7 மணி 8 மணி ஆகும். பையன் வந்து என்கிட்ட சொன்னான், இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரே நிமிஷம் மைக் எல்லாரும் இந்த பாருங்க இப்படி வச்சுக்கணும், அப்போதான் கேட்கும். அப்போ கூட கேட்கலையே. சவுண்ட் வைங்க, சவுண்ட் வைங்களேன் மைக்கு. தம்பி வெள்ளக்கார தம்பி, மைக் எல்லாரும் பக்கத்தில் வச்சுக்கணும் தான் கேட்பா. இல்லை, நான் இந்தியாவில் பார்த்த அதே வேலையை தான் இங்கேயும் பார்த்தேன். பட் இங்கே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே 4 மணிக்கு மேலே ஆஃபீஸ் விட்டு கிளம்பிட்டாங்கன்னா மெயின்லேயோ ஃபோன்லேயோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் டே நான் அந்த ஒர்க் எடுக்கும்போது தான் இந்த ரைட். அதாவது இங்கே வந்து குழந்தைகளோடு குடும்பத்தோடு நேரம் செலவு பண்ண முடியுது. குறைஞ்சபட்சம் என்னுடைய குடும்பத்தோடு உறவாட முடிகிறது. வேற என்ன எப்படி உறவாட முடிகிறது? இப்போ நம்ம இங்கே ஒரே நிமிஷம் ஃப்ளோரில் ஆடியோ கொடுங்க பிரதர். ஃப்ளோரில் ஆடியோ கொடுங்க, ஃப்ளோருக்கு ஆடியோ கொடுங்க, ஃப்ளோருக்கு ஆடியோ கொடுங்க. ஃப்ளோர் ஃப்ளோர் ஓகே ஓகேம்மா. தாய்நாட்டிலேருந்து நம்ம இந்த நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு நம்ம வரும்போது நம்ம உறவுகளை அங்கே இருக்கிற பழகின உறவுகளை நம்ம விட்டுட்டு
விட்டுட்டு வரோம். ஸோ புது உறவுகள் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஈர்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. இன்னும் வந்து ஒரு நம்ம தனிமையை போக்குறதுக்காக மேம்படுத்துறதுக்காக நம்ம இன்னும் நேரம் செலவிடுறதா இருக்கட்டும், அக்கறையாக இருக்கட்டும், தானாக சேர்ந்த உறவை விட நமக்கு சேர்க்கிற உறவுகளை நம்ம வந்து பராமரிக்கணும், கூட வச்சுக்கணுங்கிறதுல இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்குது. அதாவது வெளியில தூரத்துக்கு வந்துட்டதுனால உறவு பேரணுங்கிற எண்ணமே அதிகமாக இருக்கு. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா அவர் ஒரு காரணத்தை சொல்லிட்டார். ஒன்று நேரம் வந்து இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஏஆடியோ படிச்சிட்டீங்களே அம்மா இல்லை அதை உறவை கண்ட பத்திரமா பார்த்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஸோ உறவை பேர முடியும். இன்னும் அக்கறை இன்னும் அதிகமாக இருக்கு. ஓகே, வேற என்ன ரீசன்? அனைவருக்கும் வணக்கம். பார்த்தது சந்தோஷம். 3 முக்கியமான குறிப்பீடுகள். ஒன்று வந்து சக மனிதர்களின் புரிதல். நீங்கள் உங்கள் மேடை பேச்சுக்கள் நிறைய கேட்டிருக்கோம். அதில் நீங்கள் முக்கியமான பாயிண்ட் பற்றி எனக்கு வேணும். எப்படி வெளிநாட்டில் வாழ்வதால் உறவு வளர்கிறது, அது நேர பாயிண்ட். புரிதல் நல்ல புரிதல். இப்போ அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்க. யாருமே எந்த எதிர்பார்ப்புகளும் பெருசாக வைக்கிறது இல்லை. அவங்க உறவு வளர்வதற்கு ஒரு ரீசன் வேணும். புரிதல், எதிர்பார்ப்பு. மனிதர்கள் நம்ம மாதிரி குண்டா சொன்னா எனக்கு ஒன்றும் புரியல. கண்டிப்பாக வளருது. இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு வரும்போது உறவுகள் வளர்கிறதா இல்லை தளர்கிறதா? உங்க தரப்பு வளர்கிறது. எப்படி வளரும்? அவ்வளவுதானே கேட்டேன். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் வந்து உங்களோட ஒரு உறவை வளர்த்துக்காட்டேன். சொல்றேன், உங்களோடு எனது உறவை வளர்த்துக்காட்டேன். இப்போ உதாரணத்துக்கு என்னது? என்னுடைய மனைவி வந்து ஒரு நாள் உங்கள் ஷோ பார்த்து கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, உங்களுடைய மகளுக்கு பேர் வெண்பா. சரி. உடனே வந்து சொன்னால் எனக்கு இது மகள் பிறந்தா வெண்பா தான் பேர் என்று சொன்னேன். சரி. அப்போ இன்றைக்கு இந்த மகளுக்கு பிறந்த நாள் அன்று உங்களை நேரடியாக சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். ஏனென்றால் அவள் அந்த பேர் வந்து வெண்பா. எப்பா இந்த தலைப்புக்கு உங்களுக்கு ஐயோ உதாரணத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கீங்களே. என்னன்னு வெளிநாட்டில் வளர்வதா? இருப்பா சொல்ல நீங்களும் சொல்லுங்க. வெளிநாட்டில் வாழ்வதா? உறவுகள் வளர்கிறதா தளர்கிறதா? இதான் தமிழ் தலைவர். எனக்கு வந்து நான் இங்கே வரும்போது கனடாவுக்கு வரும்போது 40,000 தமிழர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. சரி. இப்போ வந்து 2021ஆம் ஆண்டு எடுத்த கணக்கெடுப்பின்படி 2,43,000 தமிழர்கள் வந்து கனடாவில் இருக்கின்றனர். அதனால என்னென்ன இப்போ வந்து இந்த நாடு வந்து எங்களை வளர விடாவிட்டால் ஒரு குட்டிச்சுவராக போக வேண்டிய இடத்தில் ஏன் வந்து நாங்கள் இருக்க வேண்டும்? ஐயோ நீங்க வெளிநாட்டை வளர்ந்தீங்க. நம்ம சொந்தக்காரங்களாம் ஊர்ல இருக்காங்க. அவங்களோட உறவு நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன். நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஓகே, வெரி குட் வெரி குட். எப்படி சொல்றீங்க வளர்கிறது? எந்த அடிப்படையில் வளர்கிறதுன்னு சொல்றீங்க? நிச்சயமாக எங்களுடைய உறவுகள் வளர்ந்து கொண்டு போகின்றதை நான் அனுபவபூர்வமாக கவனித்தேன். என்னுடைய குடும்பத்தினர் எல்லோரும் வளர்ப்பதற்கு நான் முழுமையாக இருந்திருக்கின்றேன். என்னுடைய உறவுகள் மட்டுமில்லை, பக்கத்தில் இருக்கிற அயலவர்களையும் வளர்ப்பதற்கு என்னுடைய முயற்சி அங்கே தொலைத்துக் கொண்டதால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நிச்சயமாக நாங்கள் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது அதுக்குரிய பலாபலங்களை எடுத்து சொல்லும் பொழுது எங்களுடைய உறவுகளும் தங்களுடைய பழக்க வழக்கம் கூடாதுன்னு சொல்லிட சில நல்ல வழக்கங்களையும் பழகிக்கொள்ளுகின்றோம். எல்லோரும் வாழ்க்கையில் அதை நீங்க சொல்றது எனக்கு ஒரு பாயிண்ட் புரியுது. அதாவது நம்ம வெளிநாட்டில் சம்பாதிக்கிறப்ப நம்ம சொந்தக்காரங்களுக்கும் நல்லது கிட்ட செய்ய முடியுது, ஊருக்கு அதனால வளர்கிறது. அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆமாம். அப்ப வேற என்ன பாயிண்ட்? இங்கிருந்து நாம் சம்பாதித்து உறவுகளுக்கு செய்வதால் உறவுகளோடு நல்ல உறவை பேர முடிகிறது. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து அப்பட மாதிரி ஃபீலிங்கே இல்லை. மூணாவது, தூரத்தில் இருப்பதனாலே உறவுகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஆக உறவு வளர்கிறது. வேற அது மட்டும் இல்லை, இந்த ஊர்லேருந்து நம்ம முக்கால்வாசி பேர்
ஆம்பளையார் கொண்டாட்டி 2 பேரும் வேலை செய்கிறான். அதனால சம்பாதனை கூட. அதனால எங்களுக்கும் வேலைக்கிற சமயத்தில் கல்யாணத்துக்கு போது ஏதாவது நல்ல சமாச்சாரம் நடக்கிறதாலும் எங்களுக்கு இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு போய் எங்களுக்கு என்ன வேணுமோ அந்த காரியத்தை செய்து முடிச்சுக்கலாம். அது தவிர அந்த ஊரில் இருக்கிற உறவுகள் அங்கேருந்து இங்கே கூட்டிட்டு வரலாம். அப்போ அந்த அந்த காரணத்தை வச்சுட்டு குருவுகள் எல்லாம் வளர்க்குறோம். புரியல, நீங்க இங்கேருந்து அங்க வந்து உறவு வளர்ப்பீங்க, அப்புறம் அவங்க இங்க வந்து உறவு வளர்ப்பாங்க. நமக்கு ஏதாவது இங்கே நடக்கிறதா இல்லைன்னா அவன் இங்கே கூட்டிட்டு வந்துடலாம். அங்கே ஏதாவது நடக்கிற நடந்ததுன்னா நீங்க இந்த இன்னும் அங்கே போய்க்கலாம். அப்போ அவ்வளோ காசு இருக்கானே இல்ல. ஆனா ஊருக்கு போறப்ப நான் ரொம்ப சிரமப்படுறீங்களே, அதனால கேட்கிறேன். உறவை வேணா இப்ப செலவு பண்ணும். உள்ளூர்ல இருந்தா செலவே கிடையாது, பக்கத்துல தான் தோன்றல் வரும். நம்ம ஊர்ல தானே பரவாயில்ல, எப்ப ஒரு மணி நேரம் பார்க்கலாமே. உள்ளூர்ல இருக்கப்ப டேக் இட் ஃபார் கிராண்டட் ஒரு ஆட்டிடியூட் வரும். இந்த பக்கம் கவனிச்சிக்கலாம். நீங்க 2 பேரும் பக்கத்து பெஞ்சில் உட்காந்து பரிச்சுருக்காங்க. நீங்க அவங்க பாய்ப்பு கொடுத்தீங்க, அவங்க ஒரு பாய்ப்பு கொடுத்தாங்க. கடைசியில நான் என்ன பண்ணே உங்களுக்கு தெரியாது. நம்மளா ஃபெயிலான கூட நிம்மதியா இருக்கும். இந்த பக்கத்து பேப்பரை பார்த்து எழுதி ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் வந்து வாழுகிற போது இயல்பாக உறவை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஸோ உறவு மேம்படும். 1. 2வது, நாம் இங்கே சம்பாதிக்கிற காசு இருக்குல்ல, அது உறவுகளுக்கு செய்யறப்ப அவங்க நெருக்கமா இருப்பாங்க நம்ம கூட அப்படின்னு இருக்கு. 3வது, மேடம் சொன்ன பாயிண்ட், உள்ளூர்ல இருக்கிற டேக் இட் ஃபார் கிராண்டட் பக்கத்துல தான் இருக்காங்க, ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இருக்காது. ஆனா இப்ப நம்ம கூடுதல் முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுப்போம். 4வது, அவங்க சொன்ன பாயிண்ட் என்ன, தூரத்தில் இருக்கிறப்ப பக்கத்துல அவங்க வச்சுக்கணுங்கிற ஆசை வரும். இப்படி இருந்து எப்படி உறவு தளர்கிறதுக்கு யாருடைய கருத்தோடு முரண்படுகிறீர்கள்? சொல்றாங்க பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு பண உதவி செய்கிறாங்க. என்ன பொறுத்தவரையில எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது இந்த உறவு வட்டம் 4 தலைமுறையை அடங்கிய ஒரு உறவு வட்டமா இருந்தது. நான் இங்க இந்த இடம்பெயர்ந்து நிர்பந்தத்தின் பேர் இங்க வந்த பிறகு அந்த வட்டத்தின் விட்டம் சுருக்க தொடங்கி விட்டோம். அது சுருங்கி இப்போ புள்ளிகளா போய் கொண்டிருக்கிறது. ரைட்? அப்ப நான் அந்த பெரிய வட்டத்துல இருக்கேக்க இந்நாள் எல்லாருக்கும் பொருளாதார உதவி செய்ய முடியுமா? அதுல நான் வந்து முன்னுரிமை வரும்போது கொடுக்குறேன், ப்ரியாரிட்டி கொடுக்குறேன். யாருக்கு உதவி தேவை அப்படி கொடுக்கும் போது கட்டவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த அண்ணாங்க கொடுத்தீங்க எனக்கு தெரியல, சரி அது டிஸ்கனெக்ட். அப்ப என்ன செய்யறாங்க, வாட்ஸ்அப்ல வந்து பிளாக் பண்ணாங்க. இவங்களோட கதைச்சு பிரியோசனம் இல்லை, செய்யக்கூடிய செல்வத்தால் உறவுகளுக்குலாம் ஹெல்ப் செய்யலாங்கிறீங்க. ஒருத்தருக்கு செஞ்சு ஒருத்தருக்கு செய்ய முடியலன்னா வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணிடலாம். நான் எல்லாத்தையும் உண்மைதானு சொல்ல வரையில, அதே வரையில அதால வார நன்மைகளை பார்க்க கம்பேர் பண்ணிக்கல. நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினைத்தால் எங்களுடைய உறவுகளை தூக்கி விடலாம். இல்லை ஒரே நிமிஷம், நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் செய்யலாம், பண்ணலாம், கனடாவை இந்தியா ஆடலாம், நடக்கலாம். என்ன நடக்குதுனால நம்ம பேச முடியும். சொல்றது மாதிரி என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, நீங்க கேட்டா பதில் சொல்லலாம். நம்ம இதெல்லாம் சொல்லணும் முடிவு பண்ணி வச்சிருக்கோம், அதெல்லாம் வரிசையா சொல்லணும்னா கஷ்டம். அவங்க என்ன சொல்றாங்க, சொந்தக்காரங்களுக்கு செய்யலாம், ஒருத்தர் செஞ்சு ஒருத்தர் செய்யலாம், குறை வந்துருக்கு. சரியா? அவங்களுக்கு செஞ்சாங்க, இவங்களுக்கு செய்யறது. அப்ப இங்க இருந்துகிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்ப உறவு தளர்கிறதுங்கிற வட்டம் புள்ளியை அடிச்சுக்கிறாங்க. இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் வாட்ஸ்அப்பை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். வெளிநாடுல இருக்கிறவையோ உள்நாட்டில் இருக்கிறவையோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு. அதை இதில் சேர்க்கலாம்ன்றது எனக்கு கொஞ்சம் அமிச்சமாக இருக்குது. அது ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம்னா நினைப்போமா? இந்த பிளாக்ன்றது வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் மட்டும் அங்கேயும் அதே பிரச்சனை வருகிறது. இல்லை அது இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிறப்ப நாங்கள் இங்கே சம்பாதிக்கிறீங்க, அவங்களாம் கூட இங்கே அங்கே வருவோம், அங்கே இங்கே வருவோங்கிறாங்க. அப்போ எதிர்பார்ப்பாங்க, எல்லாருக்கும் எதிர்பார்ப்பாங்க, எல்லாருக்கும் செய்ய முடியாது. அப்போ ஒருத்தர் உள்ளூர்னா நம்ம யாருக்கும் செய்யலாம் வேண்டியது கல்யாணம்னா அவனுக்கு 120 ரூபா, இவனுக்கு 120 ரூபா முடிஞ்சு போச்சு. அவனும் நமக்கு 120 ரூபா 120 ரூபா கொடுப்பான், வேற பிரச்சனை இல்லை. இப்போ டிஸ்டன்ஸில் இருக்கிறப்ப ஒருத்தர் செஞ்சு ஒருத்தர் செய்யலைன்னா குழப்பம் வருது, பிரச்சனை வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்க தங்கச்சிக்கு திடீர்னு ஒரு அவசரம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு $500 அனுப்பி விடுவாங்க. இதுவே அவங்க வீட்டுக்கார தங்கச்சிக்குன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளூர்ல இருந்தா நம்ம சமாதானம் புரிய வச்சிடலாம். இங்க அப்படி புரிய வைக்க முடியாது. அப்ப தூரத்துல இருக்க கம்யூனிகேஷன் கேப் வருதுங்கிறாங்க. யாராவது புரிஞ்சவங்க? இல்லை, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு செய்துட்டு ஒருத்தருக்கு செய்யாமல் இருந்தானா கோவம் வரும். இப்போ அந்த ஊரில் இருந்தானா காசு
சம்பாதிக்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதனால அத்தனை இன்னும் பேருக்கு கம்மியாக தான் செய்ய முடியும். இங்கே இருந்தாலும் நம்ம இருக்கிற காசு கொஞ்சம் கூட சம்பாதனை இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், பிரித்து எல்லாருக்கும் கொஞ்சமாவது செஞ்சிடலாம். அப்படிதான் செய்யறோம். அதனாலதான் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா எனக்கு பதட்டமா தான் இருக்கு. ஊர்ல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் செஞ்சு ஒருத்தர் செய்யறாங்க புரிய வச்சுக்கலாம். நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா அட்டனன்ஸ் வச்சு டிக்கெட் சொல்லி எவ்வளவு செய்யுது. ரெண்டு விஷயம், நீங்க ரெண்டு கற்பனையில் இருக்கக்கூடாது. ஒண்ணு, நீங்க இங்கேருந்து பண்ண உடனே அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, எல்லாரும் புரிஞ்சுதான் இருக்கிற ஒண்ணு. ரெண்டாவது, ஊர்ல காசு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, வந்து பாருங்க தெரியும். செலவு கூட இந்த ஊர் செலவுக்கு நேர் சமமா தான் இருக்கு. நேர் சமம்லாம் கிடையாது, இங்கெல்லாம் கிப்பா இருக்கு. ஒரு வாரம் வாங்க வேண்டிய இப்ப சொல்லிட்டேன் நான் சமாளம். அவங்க தெளிவா ஒரு விஷயம் சொல்றாங்க, that is a distance. ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அவங்க என்ன சொல்றாங்க, that is a distance. அவங்க ரொம்ப கான்சியஸா இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் ஆகிறப்ப கம்யூனிகேஷன் லாப்ஸ் இருக்கு, புரிய வைக்க முடியாது. அப்புறம் எப்படி உறவு வளரும்? கம்யூனிகேஷன் லாப்ஸ் இருக்க தான் செய்யுது. அதை வந்து நம்ம பெருசா மண்டக்குள்ள ஏத்திக்காம நம்ம வந்து என்ன பண்ணணுமோ, லைக் அவங்க கிட்ட நீங்க மண்டக்குள்ள ஏத்திக்காம இருப்பீங்க. ஆனா நான் மண்டக்குள்ள ஏத்திப்பல, அவங்க ஏத்தினா நமக்கு என்ன சார், நம்ம வந்து சரியா இப்படி நினைச்சாலே உறவு வளராது. நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம மண்டக்குள்ள ஏத்திட்டு அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதை நிறுத்திடக்கூடாது. சரி, நம்ம என்ன பண்ணணுமோ அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். ஆனா கம்யூனிகேட் பண்ணணும்னால அவங்க வாட்ஸ்அப் பிளாக் பண்ணிட்டாங்க. பேசுவோம், அவங்க மூலமா சொல்லுவோம். எவ்வளோ நல்லவங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நானே கெட்டவன் அப்படின்னு பாருங்க கேட்கிறேன். இவங்க சொந்தக்காரங்க பேசுவாங்க, அவங்க மிஸ்கம்யூனிகேஷனால போனை பிளாக் பண்ணிடுவாங்க. அப்போ கூட இவங்க பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. அப்போ ஃபோன் பண்ணாலா, என்ன சொன்னா, ஏது சொன்னான்னு கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, நம்ம இவங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னு. நான் நல்லா சொல்றேன், நீங்க ஊருக்கும் வர்றது இல்லை, ஒன்றும் செய்யறது இல்லை. யாருமே செய்யாம இருக்கும். பாத்தீங்களா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாருக்கும் செஞ்சு உறவை வளர்க்குறீங்க, யாருக்கும் செய்யாமலே உறவை வளர்க்குறீங்க. பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கப்ப அங்க நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னா ஊருக்கு தெரியாது. ஓகே, இப்போ வீட்டு போட்டோ எடுத்து போனீங்கன்னா நீங்க எவ்வளவு பணக்காரங்க உங்களுக்கு தோணும். காரை போட்டோ எடுத்து போனீங்கன்னா பணக்காரங்க தான் தோணும். இப்ப பார்த்தாலே எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு பணக்காரங்க. அப்பா நம்ம எதிர்பார்ப்பு ஊர்ல என்ன இருக்கும், நல்லது கெட்டது செய்வீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்க யாருக்கு எதுவும் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பத்தி அவங்க தப்பா தான் இருப்பாங்க. அப்ப ஒரு உறவு விட்டு போயிட்டு தானே. இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு வாட்டி. நான் சொன்னதெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. பார்க்கும்போது வாவ் அப்படின்னு இருந்தோம். அதே நயக்ரா ஃபால்ஸ் 10 வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் பழகிடுச்சு. ஸோ முதல் வாட்டி தான் அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கும் போது நயக்ரா ஃபால்ஸ் மனுஷன் இல்லை, அதே மாதிரி தான் பழகிடுவாங்க. நம்ம முதல் வாட்டி பழக மாட்டே மாட்டாங்க. அது எப்படி பழகுவோம்? உறவு என்பது உரிமை எடுத்துக் கொள்வது. அது எப்படி பழகிக்கிறது? அப்படித்தான். அப்படின்னா விட்டு போயிருக்கேன். இப்போ நம்ம ஊர்ல சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்மளோட பழக மாட்டாரு, சரியா பேச மாட்டாரு, எல்லாம் அப்படித்தான் ஒட்ட மாட்டேன். எப்படி ஒட்டுவீங்கன்னு தான் கேட்கிறாங்க. பின்னால் இருக்க வேலைகள்லாம் வாங்கி பேசிக்கிங்க, அப்புறம் என்ன இது சொல்லுவாங்க. இந்த புத்தகம் கொடுங்க, இந்த புத்தகம்லாம் கொடுங்க. என்னங்க கஜா கச்சேரி மாதிரி தப்புங்க. ஒளி வாங்கியை கரத்தில் கொடுத்ததற்கு பக்கத்தில் கொடுங்க, பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, உதாரணத்துக்கு நான் இந்த கனடாவில் ஒரு 30 வருடம் வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லா வருஷமும் பாரதம் செல்றேன். ஆனால் அந்த எல்லா முறை செல்லும் பொழுதும் என் நண்பர்கள் அன்பினால் வந்து என்னை சந்திக்கிறார்கள். அப்பொழுது நான் என் நண்பர்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் உங்களுக்குள்ள சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வரும்போது தாண்டா சந்திக்கிறோம். ஸோ இவ்வளோ தூரத்தில் இருந்தும் அந்த உறவுகள் அன்பினால் வளர்த்திருக்கிறேன் என்று நான் சொல்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, ஹார்ட் க்ரோஸ். நீங்கள் இங்கேருந்து போகும்போது நான் ஒரு சீன் சொல்கிறேன், போய் சொல்கிறேன். இப்போ நீங்கள் போனீங்க, போயிட்டு இங்கே கனடா ஏர்போர்ட்டில் போயிட்டு ஃப்ளைட் ஏற போகிறதுக்கு முன்னால் என்னென்ன பண்ணீங்க மட்டும் சொல்லுங்கள். ஃப்ளைட்டு ஏற போகிறதுக்கு முன்னால், ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த கொஞ்சம் கடைகளுக்குலாம் போவீங்கல்ல, ஆமாம், என்னென்ன வாங்குவீங்க? ஒன்றுமே வாங்க மாட்டேன்.
முதல்ல ஒன்றா சேருங்க, சேராம போங்க. நீங்கள் கடைசியாக ஃப்ளைட் ஏறதுக்குனால ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் வாங்கிடுங்க. வாங்குறீங்கல்ல? எதுக்குங்க? அதுவும் ஒரு அன்பு. அதுவும் ஒரு அன்பு. இந்நேரம் அவர் ஆற்றிய நீண்ட உரைக்கு பின்னால் என்ன இருந்ததற்கு இங்க இருக்கும் அப்பாவிகள் அஞ்சு செத்துருச்சு. ஃபினான்ஷியல் வெளிநாடுங்கிற க்ரைட்டீரியா எடுத்தாலும் உள்ளூர்லையுமே யாருமே சொந்த டவுனில் இல்லை. நான் தான் 600-700 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சிட்டியில் தான் இருந்தேன். 600-700 கிலோமீட்டர்னா எந்த ஊருக்கு சொல்லுங்க? நான் பெங்களூரில் இருந்தேன். 700 கிலோமீட்டர் நாகர்கோவிலேருந்து பெங்களூரில் இருந்தேன். டெல்லியில் வேலை பார்த்தேன். 700 கிலோமீட்டர். அப்போ என்ன க்ரைட்டீரியா இருக்கும்னா ஐடியில் இருக்கலாம். இந்த வெளிநாடுங்கிற வார்த்தையை ஐடியில் ரீப்ளேஸ் பண்ணாலும் இதே பஞ்சாயத்தில் வரதான். அப்போ எப்படி மேனேஜ் பண்ணணும்? வெளிநாட்டில் இருக்கிறதுனால மட்டும் அந்த பிரச்சனை வராது. உள்ளூரில் வெளிநாட்டில் இருக்கிறதுனாலே பிரச்சனை வரும். எங்கே கூட வருதுங்கிறது தான். ஏன்னா இந்த சைடில் இருக்கவங்க டக்குன்னு ஏன் தளர்கிறதுக்கு பழிச்சு நான் பாட்டு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன சுற்றிக்கிட்டே இருக்கீங்களே பழிச்சு சொல்ல மாட்டீங்க. ஆனால் தளராமல் இருக்குன்றதுன்னு சொல்லுவீங்க. வளருவது ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்படி வளருதுன்னு சொல்லுங்க. வெளியில போனா வளரும் அப்படின்னா நல்லா இருக்குல்ல. ஒன்னொன்னுக்கு போய் நிற்க வேண்டாம். டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு போகும்போது அந்த ஒரு மாசத்துல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வந்தாங்க. எப்படி ஒரு மாசத்துல கவர் பண்ண முடியும்? தாத்தா நீ வந்தவருக்கு சாவாரு. இப்ப நீங்க வந்து நம்ம வந்து மூணு மாசம் வந்து நல்லது கெட்டது உங்க ஊர் கோவில் திருவிழாக்கு பிளான் பண்ணி போகலாம் இல்லையா? ஆனா அதுல 3 மாசம் கழிச்சு தங்கச்சி கல்யாணம் இருக்கு. ஏதாவது ஒண்ணுக்கு தான் போக முடியும் இல்லையா? இப்ப எதுக்கு போவீங்க நீங்க? கல்யாணம் 3 ரிலேஷன் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்படி இதுக்கு தான் ஏதாவது ஒண்ணு தானே போக முடியும். அப்போ உங்களுக்கு வாய்ப்பு குறைவுதானே உறவுகளோட சேர்ந்து இருக்க. அதுல வரும் பிரச்சனையும் அப்போ குறையுது. அந்த ஸ்பாட்ல இருக்கிறதுல வர பிரச்சனையும் என்ன பிரச்சனை குறையுது? ஊருக்கு போறேன்னா இந்த மைக் மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஒன்னொன்றுக்கும் மீன்ஸ் இங்கே ஊரில் இருந்தோம்னா டேரக்ட் ரிலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். சரி. ஊரில் இருந்தாங்கன்னா ஒன்று செகண்ட் சர்க்கிள் தேர்ட் சர்க்கிள் எல்லாத்துக்குமே போகணும். கல்யாணத்துக்கு போனால் அடுத்து சீமந்தத்துக்கு போகணும். அதான் புரியுது. அதனால ப்ராப்ளம் வருங்களா? கேட்ட ப்ராப்ளமே வரும். என்ன ப்ராப்ளம்? சேர்த்து அதுக்கு செய்யல, இதுக்கு போயிட்டு அவனுக்கு போயிடல, சித்தவன் பையனுக்கு போகலாம், பெரியப்பா பையனுக்கு போகலாம். ஆக்சுவலா நீங்க எல்லாம் உறவு இங்க இருந்து கொண்டு வளர்க்க முடியும்னு சொல்றீங்க. ஆனா உறவுனாலே பிரச்சனைன்னு சொல்றீங்க. அதான் ப்ராப்ளமா இருக்கு. அவங்களுக்கு தூரத்துல இருந்தா நல்லா எல்லாமே ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குல்ல. அவர்கிட்ட தூங்கமா பாவம் கதறாரு ஒரு மனுஷன். தூரத்தில் இருக்கும்போது ஓரளவு லிமிட்டடா ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நல்லா இருக்கும். உங்க ஒய்ஃப் எங்க இருக்காங்க? இல்ல உங்க கூட தானே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. ஏன் ஃபர்ஸ்ட் ஃபேமிலிலாம் பக்கத்துல இருக்கு, செகண்ட் ஃபேமிலிலாம் தூரத்துல இருக்கு. நல்லா இருக்கு. சரி, உங்க அம்மா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலியா செகண்ட் ஃபேமிலியா? இப்போ உங்க அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் ஃபேமிலியா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா? அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அது எப்படி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வெளியில இருக்கலாம்? உங்க அம்மா அப்பா அதான் நான் சொல்ல வரேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க குடும்பம் நினைக்கிறது பொண்டாட்டி புள்ள அவ்வளவுதான். இப்போ அதாங்க நான் சொல்ல வரேன். பதட்டப்படாதீங்க. எனக்கு அதுதாங்க என்னன்னா கடை ஐயோ ரொம்ப பண்ணிவிடுவா போறீங்க சதீஷ். இந்த டென்ஷன் நான் உன்னை மறந்துட்டேன் சதீஷ். இருங்க வரேன். இல்லை தெளிவாக எதுவுமே வரல. இதுக்கு எப்படி போய் சொல்லுங்க. அது பாயிண்டே இல்லாதனால தான் தொங்குறேங்க. விஷயம் இவ்வளவுதான். அதாவது உறவுகள் தூரத்தில் இருந்தால் அழகு. அதனால ஒரு தூரத்தில் இருந்தால் நல்லா வளரும். அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் வச்சுங்க. ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க, சில விஷயம் தூரத்தில் இருந்தால் தான் நல்லது. ரொம்ப பக்கத்தில் தான் நச்சுமாங்க. அவன் தூரத்தில் இருக்க உறவு இயல்பாகவே நன்றாக வளருங்க. உறவுகளே குறைஞ்சிட்டு வருது. உறவுகளே குறைஞ்சிட்டு வருது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரியப்பா, 2 சித்தப்பா, ஒரு அத்தை அப்படி இருந்துச்சு. இப்போ என்னோட பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாமா. அது உங்க அப்பா அம்மா பிரச்சனை தாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரோ அது பதில் சொல்லுங்க. நீங்க நேற்று நைட்டு என்ன ஆளுநர் பிளான் செய்யுங்க. உறவுகளே குறைஞ்சிட்டு வர காலத்துல குறையுமா? நமக்கு எல்லாம் ஒரு பிள்ளை 2 பிள்ளை தானம்மா. நீங்க எத்தனை பேர் அக்கா சிப்ளிங்ஸ்? ஒரு தம்பி தான். உங்க அம்மாவுக்கு எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? அவங்க 5 பேர். அதுக்கு முன்னால கேட்டா 15 பேர் இருந்திருப்பாங்க. அப்ப உறவுகள் வந்து கலந்துட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. இல்ல பாயிண்ட் என்னன்னு கேட்டா கேள்வி புரியுது. இப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் உறவுனா தூரத்துல இருக்கணும். தூரத்துல இருந்தா உறவு நல்லா பக்கத்துல இருந்தா கெட்டு போகும். உள்ளூர்ல இருந்தோம்னா ஆகும்னா அடிச்சுக்குவோம். தூரத்துல இருந்தோம்னா அன்பா இருக்கும். அதனால வெளிநாட்டுல இருக்கிறான் சிறந்ததுங்க. அவ்வளவுதான். ஓகே. தூரத்துல இருந்தா ஒரு முறை
ஓகே 2 முறை ஓகே கூப்பிடுவாங்க செய்வாங்க 3வது முறைக்கு கூப்பிட்டா அவங்க வரவா போறாங்க அப்ப ஒதுக்கிடுவாங்க. ஆமா ஒதுக்கிடுவாங்க ஒதுக்கிடுவாங்க ஒரு கட்டத்துல உங்களை அப்படியே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப கொஞ்சம் இந்த சைடு மைக் ஒர்க்கே பண்ணல. பெருந்தன்மை இவங்களும் யாரும் ஒண்ணுமே சொல்லல. இந்த சைடு ஆடியோ நல்லா சத்தமா பேசுங்க. இல்ல நாங்க ஊருக்கு போகும்போது அது நம்பரே இல்லை வயமை ஆடியோ ஒர்க் பண்ண என்ன ஆடியோ மட்டும் அட்ஜஸ்ட் இந்த வயமாய்